வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன தெரியுமா? அதுதாங்க மாம்பழம். பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மாம்பழம் சுவையில் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்திலும் ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்குது. ஆனால் சிலர் சொல்கிறாங்க, மாம்பழம் சாப்பிட்டா உடல் சூடு அதிகமாகுது, சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது, எடை அதிகரிக்கும், முகப்பருக்கெல்லாம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே உண்மையா அல்லது வெறும் கட்டுக்கதையா அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாம்பழத்தின் உண்மையான மருத்துவ நன்மைகள், யார் இதை சாப்பிட வேண்டும், எவ்வளவு ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், எப்பொழுது இது சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிடும்போது என்னென்ன தவறுகள் நம்ம தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முதல்ல பார்த்துடலாம். ஒரு நடுத்தர அளவிலான மாம்பழத்திலேயே பொதுவாக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, போலேட், பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர், டயட்ரி ஃபைபர்ஸ், பாலிஃபினால், பீட்டா கரோட்டின், இது எல்லாமே இருக்குது. அது கூடவே சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை உடலுக்கு விரைவான ஆற்றலையும் தருது, ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு மாம்பழம் பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளையும் சத்துக்களையும் கொண்ட இந்த மாம்பழத்தை தினமும் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை, கண்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் பார்வை திறனை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இரவு நேரம் வரக்கூடிய பார்வை, அதாவது மாலைக்கண் நோயை தடுக்கிறதுக்கு பயன்படுது. கண் உலர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. வயதானவர்களுக்கு வரக்கூடிய வயது சார்ந்த கண் பார்வை மங்கலை சரி பண்ணுறதுக்கு மாம்பழம் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளை இரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு உதவுது. சளி, காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து உங்கள் உடலை பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு மாம்பழம் பயன்படுது. இதனால் பருவ காலங்களில் வரக்கூடிய நோய்களில் இருந்து உங்கள் உடலை காக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா போன்ற வைரஸ் தொற்றுகளில் இருந்து உங்கள் உடலை காப்பாற்றுறதுக்கு மாம்பழம் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, சருமத்திற்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால கொலாஜன் உற்பத்தியை உருவாக்குறதுக்கு மாம்பழம் பயன்படுது. இதனால் முகங்களில் ஏற்படக்கூடிய முகச்சுருக்கங்கள் குறையும், தோல் நல்ல பளபளப்பாகும். ஏதாவது அடிபட்டு இருந்த காயங்கள் இருந்தால் அது விரைவிலே ஆறுறதுக்கு மாம்பழம் பயன்படும். ஸோ சருமத்திற்கும் உங்களுக்கு அடிப்பட்ட காயத்தை ஆற்றுவதற்கும் மாம்பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி இதில் நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது மாம்பழம். அடுத்து ஐந்தாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் அமைலேஸ் போன்ற என்சைம்கள் உணவை செரிமானம் செய்கிறதுல பெரிய பங்கு வகிக்கிறது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் இது உதவுது. அதாவது சிலருக்கு எது சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை நிறையாவே இருக்கும். இதனால் அவங்க மாத்திரை, மருந்து, சிரப்பு, டானிக் என்னென்னமோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் மாம்பழத்தை சிறிதளவு சாப்பிட்டுட்டு வந்தால், பொதுவாக நம்ம வீடுகளிலே பார்ப்போம், மதியானம் நல்லா ஹெவியாக ஒரு ஃபுல் கட் பண்ணிவிட்டு கட் அடிச்சுட்டு ஒரே ஒரு மாம்பழம் பீஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அது எதுக்காகனா நல்ல ஒரு செரிமானத்துக்காக தான் அப்படி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சாப்பிடும் பொழுது செரிமானம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும், மலச்சிக்கலும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ஆறாவது நன்மை, உடல் எடைக்கு மாம்பழம் பயன்படுது. பலரும் நினைக்கிறாங்க மாம்பழம் சாப்பிட்டா
உடனே குண்டாகி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில் அளவாக சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதிகமாக டெய்லியும் மாம்பழம் ஜூஸ் குடிக்கிறது, மில்க் ஷேக் எடுத்துக்கிறது, ஐஸ்கிரீம் மாதிரியான மாம்பழம் ஐட்டம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, மாம்பழம் வந்து அதிகமான கலோரி கொண்ட ஒரு உணவு. ஸோ நம்ம உடலில் கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எதை சாப்பிட்டாமே உடல் எடை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி மாம்பழமும் அதிகமாக சாப்பிட்டோம்னா உடல் எடை அதிகரிக்கும். ஸோ உடல் எடையை அதிகரிக்கிறதுல மாம்பழம் வந்து பங்கு வகிக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 7வது நன்மை என்னன்னா, மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் விட்டமின் B6 வந்து இருக்குது. இது மூளையுடைய நரம்பு தகவல் பரிமாற்றத்துக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி அதில் காப்பர் இருக்குது. அது மூளையுடைய செயல்பாட்டிற்கு மிகவும் பங்கு வகிக்குது. ஸோ அதனால் மூளையுடைய செயல்பாட்டுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுனா அது மாம்பழம் தான். அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் விட்டமின் K இருக்குது, கால்சியம் இருக்குது. இதனால் இது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், முக்கியமாக வயதான காலத்தில் வரக்கூடிய எலும்பு சார்ந்த நோய்களை தடுக்கிறதுக்கும் மாம்பழம் பயன்படுது. அதாவது வயசான காலத்தில் வரக்கூடிய இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ், எலும்பு அரிப்பு நோய் இதெல்லாம் வருதுல்ல, அதை எல்லாத்தையும் வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தை தினமும் சிறிதளவு சாப்பிட்டு வர்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம 9வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு மாம்பழம் ஆரோக்கியமானதுங்க. அதில் வந்து மாம்பழத்தில் போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய சத்து இருக்குது. ஆனால் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது கருவோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான சத்து தான் போலேட். அந்த போலேட் மாம்பழத்தில் இருக்குது. ஆனால் கர்ப்பிணிகள் ரொம்பவும் குறைவான அளவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மாம்பழம் நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிட வேண்டாம். சிறிதளவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு நேரம் நம்ம மாம்பழத்தோடைய நன்மைகளை மட்டுமே பார்த்தோம். இனிமே அதிகமாக சாப்பிட்டா ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் விளைவுகளையும் பார்க்க போகிறோம். இந்த பகுதி ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய பகுதி. அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு, வயிறு உபசம், செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து சர்க்கரை நோயாளிகள் முழுமையாக தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் சிறிதளவு சாப்பிடலாம். ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் ஒரு பீஸ் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்த அலர்ஜிங்க. சிலருக்கு அரிப்பு, உதடில் வீக்கம், தொண்டையில் அரிப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அலர்ஜி இருக்கிறவங்க எதை சாப்பிட்டாலும், சில பழங்கள்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மாம்பழம் சாறு மட்டும் குடிக்கிறதுங்க. அந்த மாம்பழ ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து அதில் இருக்கவே இருக்காது. இதனால் என்ன ஆகும்னா, சர்க்கரையோட வேகம் ரத்தத்தில் வேகமாகவே செல்லும். எனவே எப்பொழுதுமே நீங்கள் மாம்பழத்தை ஜூஸாக சாப்பிட்றத விட பழமாக சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு ஆபத்து என்னென்னா, அதிக கலோரி வந்து மாம்பழத்தில் இருக்குது. சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாம்பழ சீசன், அதனால் 1 கிலோ 2 கிலோ மாம்பழம்னா எளிமையாக கிடைக்கும். அதனால் வாங்கிட்டு வந்து ஒரே நாளில் 3 4 மாம்பழங்களாக சாப்பிடுவாங்க. அதாவது தொடர்ந்து ஒரே நாளில் 3 4 மாம்பழங்கள் சாப்பிடும் பொழுது கலோரிகள் வந்து உடலில் அதிகரிக்கும். இதனால் உடல் எடை கூடும். ஸோ இது வந்து நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இப்போ யாரெல்லாம் மாம்பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா ஒரு பீஸ் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து உடல் எடை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்கல்ல, அதிகமான உடல் எடையில் இருக்கேன், நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னா அவங்க தயவு செய்து மாம்பழத்தை சாப்பிடாதீர்கள். ஏன்னா நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் எடை வந்து குறையாது. நீங்கள் எவ்வளவு தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டயட்டில் இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் மாம்பழத்தை சாப்பிடும் பொழுது உடல் எடை குறையாது. அடுத்து கிட்னி நோயாளிகள்ங்க. கிட்னி நோயாளிகள் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. நீங்கள் வேணால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கிறீங்க. ஆனால் அவங்க
மாம்பழம் சாப்பிடக்கூடாது. பழம் சாப்பிட்டால் அலர்ஜி ஏற்படும் அப்படிங்கிறவங்க மாம்பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாம்பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிட்றது நம்ம நல்லதுன்னா, காலையில் அல்லது மதியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. எப்பொழுதுமே மாம்பழத்தை வந்து நம்ம மாம்பழமாக தான் சாப்பிடணும், ஜூஸாக சாப்பிட்றத தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மாம்பழம் எடுத்துக்கிறேனுமா, 1 கப்பு நறுக்கிய மாம்பழம் எடுத்துக்கிறேங்க. அதாவது 150லேருந்து 165 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. ஒரு சின்ன மாம்பழம், ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு முழு மாம்பழத்தை சாப்பிட்லாம். ஸோ இதுதான் கரெக்டான அளவு. அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆபத்தை ஏற்படுத்தும். அளவாக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நண்பர்களே, இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை எல்லாருமே வாங்கி உணவில் சேர்த்துக்கிறங்க. ஆனால் அளவை வந்து பின்பற்றுங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது பிரச்சனையை கொடுக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் மாம்பழங்களை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.